தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/8/2026 வியாழக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், மதியம் 12:18 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நேற்று முன்தினம் ஒரு கவிதை சொன்னேன். அதாவது வாழ்க்கையில் நம்ம எப்படி கடைபிடிக்கணுங்கிறது ஒரு எளிய நடையில் முன்னோர்கள் சொல்லி வச்சது கவிதை. மனைவி கற்பமெனில் கடல் நீர் ஆடாதே, மங்கள பொருள் என்று சுமங்கலியை அனுப்பாதே. வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வந்தால் மங்கள பொருள் ஏதாவது கையில் கொடுத்து அனுப்பு, வெறுங்கையோடு அனுப்பாத. காலையில் எழுந்ததும் கண்டதை பேசாதே அப்படின்னு. காலையில் எழுந்த உடனே இல்லை, வேண்டாம், தெரியாது, அப்படி ஏதாவது ஒரு சண்டாச்சரவுகளை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. எழுந்திரிச்ச உடனே இறை நாமத்தை உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு முழுவதும் அது நடக்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, வருஷப்பிறப்பு அன்னைக்கு மட்டுமே நல்லது பேசணும்பாங்க. அப்படின்னு இல்லை. மாத தொடக்க நாள், வருட தொடக்க நாள், வாரத்தின் தொடக்க நாள், தினமுமே கூட நம்ம எழுந்திரிச்ச உடனே முதல் வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்லணும். ஆகையினாலே தான் கண்ணதாசன் சொல்லுவார், இரவு படுக்கும் பொழுது இறை நாமத்தை உச்சரித்து விட்டு படு, அதற்கு பிறகு தொலைபேசி வந்தால் அதை பேசி முடித்ததும் மீண்டும் இறை நாமத்தை உச்சரித்து விட்டு படும்பாரு. அவர் எப்பவுமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த இறைவன் பேரை உச்சரிக்க உரியர திரியேறும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி கிடைக்குமா. காலையில் எழுந்ததும் கண்டதை பேசாதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள மறவாதே, இல்லம் திறக்கையில் இலக்குமியை கூப்பிடு அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருக்காங்க. இல்லம் திறக்கையில் இலக்குமியை கூப்பிடுனா என்ன அர்த்தம்னா, காலையில இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கதவு திறந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணணும்னு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திறக்கிற போது வீதியில் ஏதாவது ஒருத்தர் ஏத்தாப்புல வரலாம், அல்லது ஏதாவது வரலாம். அது நல்லதோ கெட்டதோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். அது இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்க, அன்னைக்கு பூரா அதே நடக்கிறத அது சிந்திச்சுக்கினே இருக்க மாதிரி வந்துடும். ஆகையினால என்ன பண்ணணுமா, அந்த கதவு திறக்கிற போதே இலக்குமி பேரை உச்சரிக்கணுமா. ஏன் அப்படின்னா, இலக்குமி தான் நமக்கு பணம் தரக்கூடிய ஒரு தெய்வம். ஆகையினாலே அஷ்டலட்சுமியையும் துதித்து, அதாவது ஜெயலட்சுமி போற்றி, வீரலட்சுமி போற்றி, விஜயலட்சுமி போற்றி, தனலட்சுமி போற்றி, தானியலட்சுமி போற்றி, அப்படின்னு ஆதிலட்சுமி, அந்த 8 வகை லட்சுமியினுடைய பேரையும் உச்சரித்து இலக்குமி பேரு நம்ம உச்சரிச்சுட்டு அந்த கதவை திறந்தோம் அப்படின்னா அந்த இலக்குமியே வந்துருமா. அதுக்கு பிறகு நம்ம எதனாலும் பேசலாம். ஆக இல்லம் திறக்கையில் இலக்குமியை கூப்பிடு அல்லது இலக்குமியை கும்பிடுங்கிற. அதுக்கு அடுத்தது எழுந்ததும் பூமியை தொட்டு வணங்கிடுன்னு ஒரு வரி. எழுந்த உடனே பூமியை தொட்டு வணங்கணும்னு எதுக்கு அப்படின்னா, உள்ளங்கையை பார்க்கணும். உள்ளங்கையில் தான் எல்லா தெய்வங்களும் இருக்குங்கிற. அதை பார்த்த பிறகு உச்சரிக்கும் நல்ல சொல்லா இருக்கணும். பிறகு பூமியை தொட்டு வணங்குறது எதுக்குன்னா, பொறுமையை கடைபிடிப்பதற்காக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு திருக்குறள் சொல்லுது. அதனால நம்ம என்ன செஞ்சோம்னாலும் தாங்கிக் கொண்டிருப்பது பூமி. அது மாதிரி பொறுமை இருக்கணும். 2வது, சுழலும் இந்த பூமியில் இருக்கும் எனக்கு எந்த விதமான கெடுதல்களும் வராம நல்லது நடக்கணும்னு சொல்லி நினைச்சு பூமி தாயை தொட்டு கும்பிடணுமா. அப்படி எழுந்ததும் பூமியை தொட்டு வணங்கிடு, நல்ல சொற்களையே நாளும் பகிர்ந்துடு. அதாவது நீங்க தொலைபேசி எடுக்கலாம். ஒருத்தர் சொல்லுவாரு, தொலைபேசி எடுத்தா எனக்கு தெரிஞ்சவர் முதல் வரி ஒண்ணுமில்ல அண்ணே, இந்த இவருக்கு ஒரு இது வேணுமா, அது உங்களை பார்க்கணுங்கிறாரு, எப்போ வர சொல்றது அப்படிம்பாரு. முதல்ல ஒண்ணுமில்ல அண்ணே அப்படிம்பாரு. ஒண்ணுமில்லைன்னு சொல்ல அவருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அவங்க எடுத்த உடனே அதுக்காக சில பேர் வாழ்க வளமுடன் அப்படிம்பாங்க. இல்ல வணக்கம்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுவாங்க. எங்க கிரிவல குழுவில் உள்ளவங்க எல்லாம் தொலைபேசியில திருப்புகளை வச்சுக்க சொல்லியிருக்கேன். கண்ட வசனங்கள்லாம் வச்சு, சில பேருடைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனதை உறுத்துகிற வசனமா சிலருடைய செல்லுல வரும். 4 பேர் கீழே வர்ற போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். ஆகையினால நான் என்னுடைய கிரிவலம் வருகின்ற செட்டிநாடு கிரிவலத்துல சொல்றது, ஒவ்வொருவருடைய இல்லிலும் செல்லிலும் சொல்லிலும் இருக்க வேண்டிய பாடல் இந்த திருப்புகள் பாடல். அதுல ஏறுமையிலேறு விளையாடு முகம் ஒன்று வச்சுக்கலாம், அல்லது முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவரன் என போதும். இந்த பாடலே என்னுடைய கிரிவலம் வரக்கூடிய அன்பர்கள், நூற்றுக்கணக்கான அன்பர்கள் இதை வச்சிருக்காங்க. அப்படி அந்த சொற்கள் ஒலிபரப்பாகின்ற பொழுதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம சொல்றது காட்டிலும் நமக்கு திடீர்னு ஒரு போன் வருது அப்படின்னா முதல்ல அந்த பாடல் ஒலிக்கும். ஆகையினாலே தான் நல்ல சொற்களையே நாளும் பகிர்ந்துடு. நல்ல சொற்களை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்கணுமா. நம்பிக்கை அனைத்தையும் தெய்வத்தின் மேல் வைத்திடுன்னு முத்தாய்ப்பா சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை தெய்வத்தின் மேல வைக்கணும். எப்பவுமே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்காது. ஆகையினாலே அந்த நம்பிக்கையை தெய்வத்தின் மேல் நம்ம வைக்கணும். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு வியாழக்கிழமை, இன்றைக்கு எந்த தெய்வத்தின் மேல வைக்கிறது? ஒவ்வொரு நாளும் அந்தந்த தெய்வங்கள், கிழமைக்குரிய தெய்வங்களை நீங்க கும்பிட்டாலே உங்களுக்கு கீர்த்தி அதிகரிக்கும். வியாழக்கிழமையா குருவை கும்பிடணும், திங்கட்கிழமையா சந்திரனுக்குரிய நாள் அம்பிகையை கும்பிடணும், செவ்வாய்க்கிழமையா முருகப்பெருமானை கும்பிடணும். இது மாதிரி அந்த நவகிரகங்களுக்குரிய அந்த தெய்வங்கள் இருக்கு. என்ன கிழமையோ அதற்குரிய வழிபாடு. இப்ப வியாழக்கிழமை, இன்றைக்கு காலையில நம்ம குருவை நினைச்சுக்கலாம், குருவை போற்றின்னு சொல்லலாம், அல்லது
குருவுக்குரிய கவசங்கள் தெரிஞ்சால் படிக்கலாம். எழுந்திரிச்ச உடனே குரு முகத்தில் முடிக்கணும்னா ஏதாவது ஒரு மனித தெய்வங்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் அவருடைய முகத்தில் முடிக்கலாம். ஆக இன்றைக்கு குருவை நாம் வழிபட்டால் குதூகலமான வாழ்க்கை அமையும். இப்படி நம்பிக்கையை குரு மீது இன்றைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காரியங்கள் கைகூட கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். கவலை ஏற்படாதிருக்க கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயங்களே கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். எனவே உங்களுக்கு இன்று குருவாரம் என்பதனாலே குருவை நீங்கள் வழிபடுவதன் மூலம் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற அதுவே வழிபிறக்கும். மேலும் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராஜநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உடன் இருப்பவர்கள் மீதும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு வேதனைகள் தீரும் என்ற கருத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடு கை கொடுக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும். நேசித்தவர்கள் நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்வார்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கின்றது. இடம் பூமி வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். இன்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்றைக்கு பெரிய அளவுக்கு விலைக்கு வந்து அதை விற்று அதன் மூலமாக வரும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கு மூலதனம் போடலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். 2இல் செவ்வாய் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு கடன் சுமை குறைய வழிகாட்டுவார்கள். 3ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உங்களுக்கு சான்றோர்களின் அறிவுரை கை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு உடன்பிறப்புகளால் உற்சாகம் கிடைக்கின்ற நாள். உதவுவதாக சொன்னவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவுவார்கள். 10லே சனி இருப்பதனாலே பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு உத்தியோகத்திலே கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, நண்பர்கள் ஒத்துழைப்பும் நல்ல விதமாக இருக்கும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிகாட்டுவார்கள். 8லே ராகு இருப்பதனாலே மறைந்த ராகுவால் நினைந்து தனலாபம் உண்டு. எனவே பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். பலன்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலங்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். முன்னோர்களுடைய வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே 2லே சூரியன் இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், நீங்கள் எந்த பொறுப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த பொறுப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எனவே பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதனாலே இன்று இனிய நாள், யோகமான நாள். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் நாள். பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். ஆக்கப்பூர்வமாக யோசிப்பீர்கள். செய்தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அரசாங்க சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொதுவாக காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக பிரயாசம் எடுக்கின்ற நாள். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். பொதுவாக 12ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர்னு மாற்றங்கள் வரும். இருந்தாலும் கூட 10ல் செவ்வாய் இருப்பதனாலே உங்களுக்கு கூட இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொண்டால் இன்றைக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதனாலே எப்படியும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். குருவாரம் என்பதனாலே குருவை நீங்கள் வழிபடுவதன் மூலம் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவது மட்டுமல்ல, உங்கள் நம்பிக்கைகளும் நடைபெறும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடுகளே நம்பிக்கை வையுங்கள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். வருமானம் உயரும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும். குடும்ப நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் யாவிலும் வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் இடமாற்றலாமா அல்லது வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற குருவினுடைய அருட்பார்வை கை கொடுக்கின்றது. குரு பார்வை 2ல் பதிவதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது. பார்க்கும் குருவை பலப்படுத்த இன்று குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு பண வருமானம் மிக திருப்திகரமாக இருக்கும். வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். தொழில் மிகச் சிறப்பாக வெற்றி நடை போடும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வரன்கள் வாயில் தேடி வரும். வருங்கால நலன்களில் நீங்கள் திட்டிய திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய வழி பிறக்கலாம். இன்று 10லும் சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் நீங்கள் செய்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அரசாங்க காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதில் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடம் வேறொரு இடம் வாங்குவதற்காக முயற்சிப்பீர்கள். பொதுவாக இட விற்பனையின் மூலம் லாபம் கிடைக்கும். அதை கொண்டு வேறொரு இடம் வாங்குவது அல்லது வீடு வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அதன் பார்வை 12 பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். அயல் நாடு அல்லது அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அது கைகூடலாம். குருவை நீங்கள் வணங்குவது நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு நேரடியாக குறுபார்வை இருப்பதனாலே கருத்து வேறுபாடுகள் அகலும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக இல்லத்தில் நடைபெறும். இந்த நாளில் பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குருவினுடைய அருட்பார்வை 2 பதிய வேண்டும். அது இப்பொழுது பதிகிறது. எனவே வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடம் புனிதமடைவதனாலே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள், மிகச்சிறந்த நாள், கேட்டது கிடைக்கும் நாள், இல்லத்தில் நல்லது நடக்கும் நாள், இழுபறியான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பெண் குழந்தைகளின் கல்யாணத்தை பொறுத்து சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதை ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள உங்களுடைய ராசிநாதன் குருவுக்குரிய வாரம் என்பதனாலே ஆலயம் சென்று குருவை வணங்குங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.